अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரியானின் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் ஏக்நாத் பாகவதத்தின் 3வது சாப்டரை நாம் இன்று படித்துக் கொண்டிருக்கின்றோம். 130 ஓவிகள் முடிந்துவிட்ட நிலையில் 131 என்று நாம் காண வேண்டியது. போன 130 அந்த மாயைனா என்ன அப்படிங்கிற அந்த ரகசியத்தை ஜனகன் கேட்க, அந்த மாயை என்றால் என்ன என்று விளக்கப் புகும் கால் அங்கே ஆத்ம தத்துவத்தை விரிவாக எடுத்து சொல்லிக் கொண்டே வந்து இங்கே இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ரொம்ப அழகா இன்ட்ரடியூஸ் பண்ணி எப்படி அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறது எண்ணங்களே இல்லாமல் இருந்தது என்றும் பின் அதுவே தன்னைத்தான் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே அந்த எண்ணங்கள் உருவானது என்றும் அதற்கு முதலில் மூல அவித்யை, மூல அஜ்ஞானம் அல்லது மூல மாயா அப்படிங்கிற மாதிரி பேரை கொடுத்து அது எப்படியெல்லாம் இந்த உலகமாக விரிந்ததுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 100% எல்லாமே ஈஸ்வரன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது இல்லையா. கம்ப்ளீட்டா இங்க ஈஸ்வர தத்துவமே வந்து கொண்டிருக்க அப்புறம் இறுதியில இந்த ஜீவனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு மாயா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் கொடுக்கப்படும் போது அங்கே யோகமாயா அப்படிங்கிறத விட்டுட்டு இன்னொன்னு என்ன வந்தது நடந்துச்சு, லோகமாயா நம்மளா சொல்லிக்கிட்டோம். இவர் என்ன கொடுத்திருந்தாரு, யோகமாயா அவித்யை. அவித்யை. ஸோ மூல அவித்யைன்னு சொன்னாரு, இங்க வெறும் அவித்யைன்னு சொல்லியிருந்தாரு. சரியா? ஸோ இந்த அவித்யை அப்படிங்கிறது இவனுக்கு வரும்போது இந்த நான் உடல் மனம் புத்தி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆகி, பட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அந்த மாயை இருந்தாலும் தவறல்ல, நீ ஜீவன் முக்தனாக இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனால் ஜீவனாக மாறும்போது எல்லாம் பிரச்சனையும் வருகிறது என்ற விஷயத்தை நமக்கு சொல்லி முடித்திருந்தார். ரொம்ப பியூட்டிஃபுல்லா நம்ம நேற்று வரைக்கும் பார்த்தது வந்து அந்த அந்தரியாமியாக ஈஸ்வரன் இருக்கின்ற வரைக்கும் அங்கே என்னதான் ஆப்போசிட் நேச்சராக இருந்தாலும் அங்கே பரஸ்பர பிரேமை இருந்து கொண்டே தான் இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருந்தாங்க. சரியா? இப்போ ஜீவன் அந்த இன்பங்களை அனுபவிக்கும் போது அகங்காரத்தினால் அவற்றில் பற்று கொள்கிறான். ஜீவனுக்கு அந்த இந்திரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் என்ன மாதிரியான வேலை செய்கிறது அப்படிங்கிற விஷயத்த இப்ப இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. படிக்கிறேன். இந்த உலக விஷயங்கள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றன, இவை என் உடலில் ஆசைகளை தீர்க்கின்றனதே என்று ஜீவன் நினைக்கின்றான். இதனால் இந்திரியங்களுக்கு இன்னும் அதிக அனுபவிக்க வேண்டும் என்ற தாகம் உண்டாகிறது. சரியா? நீங்க என்ன சொல்லியிருக்குன்னா, முதல்ல இந்த இந்திரியங்கள் 5 புலன்களுக்கும் இயக்கமாக இருப்பதே கண்ணன், 5 செயற்கரணங்களுக்கும் இயக்கமாக இருப்பதே கண்ணன். இங்க அனைத்தும் கண்ணன் சொல்லி முடிச்சாச்சு. எல்லாமே வந்து அந்த ஈஸ்வரன் தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. பட் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் ஒண்ணு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த உலக விஷயங்களை இந்திரியங்கள் சேவிக்கும் போது எனது உடலின் தேகாபிமானம்ங்கிறது ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி ஆகுது. இதுல இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் வரும்போது அது பொய்யாக தேகத்தை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதுதான். ஏன்னா மாயையில வந்து தனித்தனியா நீ வேற நான் வேற இருந்தாதான் கேம் ஆட முடியும். அப்ப நீ நான் அப்படின்னு ஒரு பிரிவினை ஏற்படணுன்றதுக்காக நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு இந்த உடலுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு அதை நான் நீ ஒரு பேசிக்கிறோமே தவிர அது உண்மை இல்லாத ஒரு பொய் தோற்றமே அப்படிங்கிறது தான் சத்தியம். ஆனால் இந்த உடல் என்ன பண்ணுதுன்னா உடலின் ஆசைகளை தீர்ப்பதாக அவன் முடிவு செய்கிறான். இந்த உலக விஷயங்கள் வந்து எவ்வளவு இனிமையாக இருக்கின்றன, இவை என் உடலின் ஆசைகளை எல்லாம் தீர்க்கின்றனவே என்று ஜீவன் நினைக்கின்றான். இதனால் இந்திரியங்களுக்கு இன்னும் அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்ற தாகம் உண்டாகிறது. இங்கதான் வந்து அந்த கீ பாயிண்ட் வந்து நம்ம யோசிக்கணும். மூல அவித்யை ஜெனரல் பிளாட்ஃபார்ம் உருவாக்கிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு அவித்யை வந்தது. அந்த அவித்யை பேஸ் பண்ணி தான் அடுத்த பிளாட்ஃபார்ம் கட்டமைக்கப்படுகிறது. பேசிக் பிளாட்ஃபார்ம் உருவாக்கியாச்சு, ஓகே. பட் அதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம்ல எப்படி கேம் ஆடணும், என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஜீவனின் துணை கொண்டு ஈஸ்வரன் செய்வதாக மாறிவிடுகிறது. ஸோ இங்கதான் வில்லங்கமே ஸ்டார்ட் ஆகுது. சரியா?
அப்ப இங்க ஜீவனின் துணை கொண்டுதான் இங்கே ஈஸ்வரன் செயலாற்றுகின்றான். இந்திரியங்களே ஈஸ்வரன் சொல்லிட்டேங்களே, அப்ப ஈஸ்வரன் தானே இந்திரியங்கள் ஆட்டணும்னா அவன் சுயமாக ஆட்டுவதில்லை. இந்த அவித்தியை, இந்த ஜீவனின் இச்சைப்படியே அந்த இந்திரியங்கள் செயல்படணும்னா கண்ணன் வேணும் தான். எப்படி செயல்பட வேண்டும் என்று முடிவு செய்வது இந்த ஜீவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சோ அந்த முடிவு தான் இங்க பிரச்சனையே. என்ன ஆகுதுன்னா, தன்னை உடலாக பாவித்துக் கொண்டு அந்த உடலுக்கு சுகம் கிடைப்பதாக நினைத்துக் கொண்டு புலன்களுக்கு அடிமையாகின்ற ஒரு நிலை அதிகமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திரியங்கள் உலகப் பொருட்கள் மீது பற்று கொள்ளும் போது உடலே நான் என்ற எண்ணம், தேகாபிமானம் வளர ஆரம்பிக்கின்றது. ஸோ தேகாபிமானம் அப்படிங்கிறது அதாவது அபிமானம் அப்படிங்கிறத விட இந்த தேகமே நான், அந்த தேகமே நீ அப்படிங்கிறது ஐடென்டிபிகேஷனுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னோம். ஒரு மாய விளையாட்டுல ஐடென்டிபிகேஷனுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னோம். ஆனா இந்த ஐடென்டிபிகேஷன் இப்ப என்னவா மாறிடுதுன்னா தேக அபிமானமா மாறுகிறது. அப்படின்னா நானே உடல், ஏன்னா இந்த உடலே நான் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்குள்ள உடல் பொய்யாக நானாக இருக்கின்றேன். அதாவது ரெண்டு நான் இங்க அனைத்து ஈஸ்வரனாக இருப்பதும் நானே, அனைத்து எல்லா ஜீவனாக இருப்பதும் நானே. எல்லா ஜீவனாக இருக்கும்போது இந்த நானுக்கும் அந்த நானுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறதுக்காக நான் நீ அப்படிங்கிற ஒரு நாமரூபம் உருவாகும் போது அந்த பர்டிகுலர் நான்ல தேகாபிமானம் வருது. அப்போ ஒரு பர்டிகுலர் தேகத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு அந்த தேகாபிமானம் வருகிறது. அப்ப ஆட்டோமேட்டிக்காக இங்க தேகாபிமானம் யாருக்கு வர முடியும்? ஈஸ்வரனுக்கு வர முடியுமா? வர முடியாது. ஏன்னா எல்லா தேகமாகவும் இருக்கின்ற அவனுக்கு தேகாபிமானம் ஏற்பட வழி இல்லை. அப்ப இந்த உடலே நான் ஒரு பர்டிகுலர் உடம்புல இருக்கக்கூடிய ஜீவனுக்குத்தான் இந்த தேகாபிமானம் வருகிறதுன்னு புரிஞ்சுக்கணும். இதனால் ஆத்ம ஞானம் மறைந்து எனது என்னும் மமதையும் மோகமும் வலுப்பெறுகின்றன. ஃபர்ஸ்ட் ரூட் எங்க ஆரம்பிக்குதுன்னா தேகாபிமானத்துலதான். இந்த உடலை நான் நீ நினைச்ச செகண்ட்ல நீ இந்த பிரம்மமே அப்படிங்கிறதையும் நானே ஈஸ்வரன் அப்படிங்கிறதையும் நான் சும்மா நாசிக்கும் ஜீவ வேஷத்தில் இருக்கின்றேன் என்பதையும் அனைத்தையும் மறக்கின்றான். ஸோ இந்த ரூட் எங்க இருக்கு? அந்த தேகத்தை நான் என்று நம்பியதா. ஏன் தேகத்தை நான் என்று நம்பின? புலன் இன்பத்திலே மயங்கியதா. ஸோ இது வைசி வெர்சா தான். நம்ம எக்ஸாக்ட்லியா புலன் இன்பத்துக்கு மயங்கினாலதான் நீ உன்னை மறந்தியா, அல்லது மறந்ததுனால புலன் இன்பத்தில் மயங்கினையா? இது வைசி வெர்சா கொஸ்டின் தான். ஸோ இப்படியும் போகும் அப்படியும் போகும். இப்படித்தான் நாம் என்று உறுதியாக அறுதியிட்டு கூற முடியாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப எப்படி நான் எனது வந்துருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ தேகாபிமானம் தான் இந்த நான் எனது என்ற விஷயத்தை உருவாக்கியது. பிறகு அவன் உடலை நான் என்றும் உடலோடு தொடர்புடையவர்களை எனது உறவினர்கள் என்றும் சொல்ல தொடங்குகின்றான். உலக இன்பங்களின் மீதான பேராசையால் அவன் மனதிற்கு ஒரு கணமும் நிம்மதி கிடைப்பதில்லை. ஸோ திஸ் இஸ் தி வே நம்ம எப்படி அஜ்ஞானத்துக்குள்ள சிக்கி நம்ம எல்லாம் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக சேர்ந்துருச்சு. உடலை நான் என்றும் உடலோடு தொடர்புடையவர்களை எனது உறவினர்கள். அந்த உடலுக்கு யார் யாரெல்லாம் நல்லது பண்றாங்களோ அவங்க எல்லாம் உனக்கு ரிலேஷன் ஆயிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம உலக இன்பங்களின் மீதான பேராசை என்ன பண்ணிடுதுன்னா அவனை நிம்மதி இல்லாம வச்சது. அது எப்படிப்பா ஒரு பேராசை ஒருவனை நிம்மதி இல்லாமல் எப்படி செய்யும்? இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரலாம். ஒரு மனிதனின் பேராசை எப்படி அவனுக்கு நிம்மதி இல்லாமல் செய்யும் எப்படின்னு சொன்னா கண்டிஷன் லைஃப். ஏன்னா இதுதான் எனக்கு சுகம்னு முடிவு பண்ற ஒரு விஷயம். எல்லாமே நான், எல்லாமே சுகம், எல்லாத்தையும் அனுபவிக்க பிறந்திருக்கின்றேன் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அதுதான் உச்சக்கட்ட தத்துவம். ஆனா இங்க என்ன ஆகுது அப்படின்னா பேராசை அப்படின்னா கண்டிஷன் லைஃப். ஏன் பேராசை ஒரு மனுஷனை துக்கத்துக்கு ஆழ்த்துது அப்படின்னா இப்படித்தான் அப்படி இப்படித்தான் நீ கண்டிஷன் போடுற. ஆனா அந்த கண்டிஷன் படி நடந்தா சந்தோஷப்படுவ, நடக்கலைன்னா துக்கப்படுவ. இப்படி முழுக்க இந்த கண்டிஷன் என்பது உனது டிபெண்டன்சில இல்லை. அப்படின்னா ஒருத்தன் சுதந்திரமாக வாழும்போது மட்டும்தான் சுகமாக வாழ முடியும். ஏதோ ஒன்றை நம்பி வாழும்போது அங்கே கண்டிப்பாக பயம், பதட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கெட்ட குணங்களும் ஆட்டோமேட்டிக்கா கூடவே வந்துடும். அப்போ ஆசைங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா கண்டிஷன்ஸ் ஏற்படுத்துது, அது பயத்தை ஏற்படுத்துது, நிம்மதியை குலைக்குது. ஸோ டோட்டலா ஒரு மனுஷன் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா அவனுடைய பேராசையே காரணமாக இருக்கிறது.
ஸோ உலக இன்பங்களின் மீதான பேராசையால் அவன் மனதிற்கு ஒரு கணமும் நிம்மதி கிடைப்பதில்லை. இயற்கையின் தூண்டுதலால் செயல்கள் நடந்தாலும் நானே செய்தேன் என்று அவன் கூறுகிறான். உடல் மீதான இந்த பொய்யான அகங்காரம் அவனுக்கு தவிர்க்க முடியாத ஒரு மயக்கத்தை உண்டாக்குகிறது. இயற்கையின் தூண்டுதலால் அப்படின்னா இந்த இடத்துல பிரகிருதி அப்படின்னு எடுத்துக்கணும். அங்க அதே டேர்ம் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பொதுவாக தமிழ்ல வந்து எக்ஸாக்ட்லி பிரகிருதி அப்படிங்கிறத நம்ம பொதுவாக மாயா மாயான்னு சொல்லுவோம், அல்லது இயற்கை அப்படிங்கிற வார்த்தையிலும் சொல்லப்படுவதுண்டு. சரியா? பிரகிருதியின் தூண்டுதலால் பிரகிருதி சீவா பாவே கர்ம ஜாகலே. இது ஞானேஸ்வரியிலும் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. கர்மத்திற்கு மூல காரணம் மாயா தான், பிரகிருதி தான். பிரம்மத்துக்கிட்ட கர்மாவே கிடையாது. அவன் அக்கர்த்தா அபோக்தா என்றெல்லாம் நாம் பேசியதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அப்ப கர்மா கர்த்தா போக்தா எல்லாம் மாயைக்குள்ளதான், பிரகிருதிக்குள்ளதான், அல்லதுதான் இயற்கைன்னு இங்கே போடப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? இயற்கையின் தூண்டுதலால் செயல்கள் நடந்தாலும் இங்கே பிரகிருதி அப்படின்னா மாயைக்காக செயல் நடக்குது இல்லையா? இப்போ நீயும் நானும் விளையாடணும், அப்ப ஒரு கற்பனையில வந்து நானே என்னையே ரெண்டா பிரிச்சுக்கிட்டு நானே எனக்குள்ள விளையாடுறேன் அப்படின்னு சொன்னா அங்கே செயல் நடக்குது இல்லையா? அங்கே செயல்கள் எல்லாம் இந்த கற்பனை செய்தவன் அப்படிங்கிறதனுடைய திங்கிங்கை பேஸ் பண்ணி செயல் நடக்குது. ஆனா அந்த ஒவ்வொரு கற்பனைக்குள்ள ஒரு ஒரு கேரக்டர் தனித்தனியா என்ன நினைச்சுக்குது? நான் தான் செய்யறேன், நான் தான் செய்யறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா எப்படியோ அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நீங்க தான் பேஸ். உங்களுடைய கற்பனையில நீங்களே உலகமா மாறுறீங்க. உங்களுடைய கற்பனையில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான நீங்களே ஒன்றில் மட்டும் நான் என்று சிக்கும் போதுதான் இந்த வில்லங்கம் ஆரம்பிக்கின்றதுன்றதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இங்கே செயல்கள் முழுக்க எதனால் நடக்கிறது? நீ கற்பனை செய்யறதுனாலதான் நடக்குது. சரியா? இவன் அங்க போகணும், இங்க அடிக்கணும், இங்க பிடிக்கணும். ஸோ இங்க என்னென்ன நினைக்கிறியோ அது அனுபவம் ஆகிக்கொண்டே வரும். அப்ப செயல்களுக்கு மூல காரணம் யாருன்னா அவன் கற்பனை தான், அப்படின்னா பிரகிருதி தான், மாயதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? மாயாவே இந்த கர்மாக்களுக்கு மூல காரணம். கர்மா நீங்க நான் சொல்ல வர்றது செயல், ஆக்ஷன். ஆக்ஷன் பண்ணணும்னாலே நமக்கு அந்த பிரகிருதி அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் முடியும். அப்ப செயல்கள் நடக்குது. சரி, நான் செய்தேன் என்று கூற ஆரம்பித்து விடுகிறான். ஆக்சுவலா பிரகிருதியின் காரணமாக கற்பனையில நான் வந்து என்னத்தையாவது பண்ணணும்ல, நான் தானே வந்து கேம் நடக்கும். இப்போ விளையாட்டுக்காக கேமுக்காக நான் கற்பனையை பண்ண ஸ்டார்ட் பண்ணா உண்மையாலுமே அங்கே செயல்களை நான் செய்தேன்னு பர்டிகுலர் தனித்தனி கேரக்டர் நினைக்க ஆரம்பிக்குது. இங்க எல்லா கேரக்டரும் எல்லா செயல்களும் நானாகவே இருக்கின்றேன், இப்படியே அதுதான் உண்மை. ஆனா ஒவ்வொரு தனித்தனி கேரக்டருமே செய்பவன் யார்? இப்போ பிரகிருதி. பிரகிருதினா என்ன? பிரம்மன் தான். பிரம்மம் மாயின் சம்பந்தத்தில் இருக்கும்போது பிரகிருதின்னு பேரு. நீங்க பாட்டுக்கு மாயை விட்டு பிரகிருதி மீன் பிரம்மத்தை விட்டு மாயைன்னு தனியா ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைச்சிடக்கூடாது. எப்பயுமே அந்த தப்பு பண்ணிட்டாதீங்க. பிரம்மன் தான் மாயா, மாயா தான் பிரம்மம். பிரம்மம் மாயின் தொடர்பு கொள்ளும் போது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உலகமாக விரிகிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மாயின் தொடர்பு கொள்ளும் போதுதான் கர்த்தா போக்தா விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வருது. ஓகேவா? சோ இயற்கையின் தூண்டுதலால் செயல்கள் நடந்தாலும் நானே செய்தேன் என்று அவன் கூறுகிறான். அந்த கர்த்தத்துவ பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கர்த்தத்துவ பாவம் இவனுக்குள்ள என்ட்ரி ஆகுது. இங்க நான் செய்தேன் அப்படிங்கிற ஃபீலிங்குள்ள என்ட்ரி ஆகிறான். உடல் மீதான இந்த பொய்யான அகங்காரம் அவனுக்கு தவிர்க்க முடியாத மயக்கத்தை உண்டாக்கி விடுகிறது. இப்போ இண்டிவிஜுவல் என்டைட்டி, இந்த தனித்தனி உடல் மீதல்ல ஒரு பெரிய மயக்கம் அப்படிங்கிறதே அவனுக்கு ஏற்பட்டுடுது. அது சாரி, அந்த உடலே நான் என்ற அந்த பொய்யான அகங்காரம் ஒரு உடல் மீதான பெரிய மயக்கத்தை ஏற்பட்டுகிறது. இங்க உடல் மீதான மயக்கம்னா என்ன நினைச்சுக்கணும்? ஆசை, வேற ஒன்றும் இல்லை. இந்த உடம்பு உன்னை விட்டு போகணும்னு சந்தோஷமா விட்டுடுவியா என்ன? ஏன்னா உடம்பு மேல அவ்வளவு மோகம் வந்துருச்சு. இப்போ உடம்பு இருக்கிற வரைக்கும் தானே எல்லாமே இருக்கு என்று அந்த உடலின் மேல் நமக்கு மோகம் வந்து விடுகிறது. ஸோ த ஃபர்ஸ்ட் ரூட் என்னன்னா அகங்காரம் தான். அந்த இண்டிவிஜுவல் என்டைட்டி நான் அப்படிங்கிறத நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதை உன்னை விட்டு போகக்கூடாது, அது இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதுனால இந்த மயக்கம், அந்த அகங்காரத்தால் உடலின் மீது நமக்கு மயக்கம் ஏற்படுகிறது. மயக்கம்னா ஆசைன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? உடல் மீதான அகங்காரமும் மிக கொடியது. அது மோகத்தையும் மமதையையும் இன்னும் இன்னும் கடினமாக்குகின்றது. அதன் விளைவாக பிறப்பு மற்றும் இறப்பு என்னும் சக்கரம் ஓயாமல் சுரண்டு கொண்டிருக்கிறது. ஸோ ஒன்ஸ் அகங்காரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காவே மோகத்தையும் மமதத்தையும் கொண்டு வந்தது. சரியா? விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லலாம். மமதைன்னா நான் எனதுன்னு அர்த்தம். மோகம்
அப்படிங்கிறது லைக்ஸு. மமதை அப்படிங்கிறது ஒரு ஈகோல வரும், இல்லை எனது அப்படிங்கிறதுன்னு வந்துடலாம்னு நினைக்கிறேன். மமதைன்னா என்னமா கரெக்டா? ஈகோ தானே? என்னுடையதுங்கிறது என்ன மமக்காரம்? என்னுடையது. ஓகே ஓகே, நான் எனதுதான் கொண்டு வந்திருக்கு. ஸோ மோகத்தையும் மமதையையும் இன்னும் கடினமாக்குகிறது. அதன் விளைவு பிறப்பு மற்றும் இறப்பு என்னும் சக்கரம் ஓயாமல் சுழல்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ரூட் ஈகோ, ஈகோலேருந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்லேருந்து பிறப்பு இறப்பு. இப்படி வேணா நம்ம புரிஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. ஸோ அது ஞானேஸ்வரியிலையும் எல்லா இடங்களையும் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். ஸோ ரூட் வந்து ஈகோ, அதுலேருந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், அதுலேருந்து பிறப்பு இறப்பு என்ற சூழல் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. உடலை தாங்கியிருக்கும் ஜீவன் ஆசைகளால் தூண்டப்பட்டு பலவிதமான செயல்களை செய்கிறான். அந்த செயல்களின் பலன்களை பாவ புண்ணியம் என்ற பெயரிலே அனுபவித்துக் கொண்டு இன்ப துன்பங்களுக்கு இடையே சுழன்று திரிகிறான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா விருப்பு வெறுப்பு வந்துருச்சுனாலே என்ன வரும்? பாவமும் புண்ணியமும் வரத்தானே செய்யும். ஸோ ஆசை அப்படிங்கிற அந்த ரூட், அது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் என்ன பண்ணுதுன்னா பாவ புண்ணியமா மாறிடுதுங்க. அவ்வளவுதாங்க. ஆசைகளால் தூண்டப்பட்டு பல விதமான செயல்கள் செய்கிறான். அந்த செயல்களின் பலன்கள் என்னவாகும் அப்படின்னா, விருப்பு வெறுப்பிலே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் உண்டு. என்னென்ன பலன்னா, நல்லதை செஞ்சா புண்ணிய பலன், நான் கெட்டதை செஞ்சா பாவ பலன் அப்படின்னு 2 பலன் கண்டிப்பா உனக்கு வந்தே தீரும். அப்ப விருப்பு வெறுப்பிலே செய்தால் கண்டிப்பாக பலன் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த பலனுக்கு பேர் என்னன்னா, ஒண்ணுக்கு பேரு பாவம், இன்னொன்னுக்கு பேரு புண்ணியம். புண்ணியம் நல்ல பலன் தானே நினைச்சிடாதீங்க, ஞானத்துக்கு அது எதிரிதான். புலன்களை அந்த செயல்களின் பலன்களை அனுபவித்துக் கொண்டு இன்ப துன்பங்களுக்கு இடையே வளர்ந்து திரிகிறான். ஆட்டோமேட்டிக்கலி புண்ணிய பாவம் அப்படிங்கிற அடிப்படையில உனக்கு சுகம் துக்கமும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். அதுக்குள்ள நீ சுத்தி திரிய வேண்டிய ஒரு நிலை அவனுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. மனதில் ஆசைகளை வைத்துக் கொண்டு கர்மேந்திரியங்களால் செயல்களை செய்யும் போது அங்கே தர்மம் மற்றும் அதர்மம் பிறக்கின்றன. இவை மனிதனுக்கு பிறவி பெருங்கடலில் பெரிய தடைகளாக அமைகின்றன. எகைன் ஆசை ஆசைன்னு வரும்போது நீங்க லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் சேர்த்து எடுத்துக்கோங்க. மனசுல லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கிறதுனால செயல் நடக்குது. செயலின் விளைவு தர்மம் அதர்மம். பாவம் புண்ணியம் சொன்னாரு, அதையே வேற வேர்ட்ல சொல்லியிருக்காரு, தர்மம் அதர்மம். சரியா? அப்போ அந்த பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது பாவம் புண்ணியத்துக்கும் தர்மம் அதர்மத்துக்கும். தர்மம் அதர்மம் பிறக்கின்றன. வேணா இப்படி வச்சுக்கோங்க, தர்மம் பிறந்ததால் புண்ணியம் பிறக்கிறது, அதர்மம் பிறந்ததால் பாவம் பிறக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ தெர் இஸ் நோ பிக் டிஃபரன்ஸ். ஸோ மீண்டும் அதே ஓவிதான், தர்மம் மற்றும் அதர்மம் பிறக்கின்றன. இவை மனிதனுக்கு பிறவி பெருங்கலில் பெரிய தடைகளாக அமைந்து வருகின்றன. ஸோ இதுதான் நான் வந்து என்னை பிறப்பு இறப்பை கடந்த பிரம்ம நிலையை அடைவதற்கு பெரிய தடையாகவே இருந்து விடுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் எத்தகைய பலனை விரும்புகிறானோ அதற்கேற்ப அவன் அடுத்த உடலை எடுக்க வேண்டி உள்ளது. ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடல் என பிறவிகள் பெறுகின்றன. அதற்கேற்பவே மரணமும் பின்தொடர்கிறது. ஸோ அந்த பேஸ்ட் ஆன் தி கர்மா, த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்னால ஏற்படக்கூடிய பாவ புண்ணியம் தர்மம் அதர்மம், இதனுடைய பின்னணி என்ன? சுழல் தான். ஸோ அடுத்தடுத்த பிறவி அப்படிங்கிறது புண்ணிய பாவத்தின் அடிப்படையிலே எடுக்கப்படுகிறது. இப்படி பிறவி சுழல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எத்தகைய பயனை விரும்புகிறானோ அதற்கு ஏற்ப அவன் அடுத்த உடலை எடுக்க வேண்டியுள்ளது. ஜென்ம ஜென்மமாக தொடர வேண்டியிருக்கிறது. ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடல் என பிறவிகளும் பெருகுகின்றன. அதற்கேற்ப மரணமும் பின்தொடர்கிறது. புண்ணியம் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஈகோல இருந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், ஈகோல இருந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்தா போதும், மீதி எல்லாம் தர்மம் அதர்மம் பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னல் மாதிரி பின்னி கட கட கடன்னு அவனுக்கு அடிச்சு தள்ளிடுது. சரியா? அதே மாதிரி அந்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்றமே வந்து ஜென்ம ஜென்மமா அடுத்தடுத்த உடலையும் எடுக்கிறான். அந்த உடல் எடுத்தா மட்டும் வாழ போறதில்லை, அந்த புண்ணிய பாவ கர்மத்துக்கு ஏத்தா மாதிரியே சாகவும் போறான். பிறப்பான் இறப்பான் பிறப்பான் இறப்பான் என்ற ஒரு நிகழ்வாக இது மாறி விடுகிறது. பலனை எதிர்பார்த்து செய்யும் செயல் மிக கொடியது. அது அறியாத ஆத்மாவிற்கு எல்லையற்ற மரணங்களை தருகிறது. பிறப்பற்ற ஆத்மா மீண்டும் மீண்டும் பிறவி துயரிலே சிக்கிக் கொள்கிறது. எப்படி சிக்கிச்சுன்னு சொல்லிட்டாரு. இதுல பர்டிகுலரா நம்ம வந்து பலனை எதிர்பார்க்காம எந்த செயலையும் செய்ய மாட்டோம். பட் அப்படி செய்யறதுனா தான் காரணம் உனக்கு புண்ணிய பாவம் ஏற்படுறதுக்கு.
அந்த புண்ணிய பாவம் தான் உனக்கு பிறவி பிறவியா அடுத்தடுத்த பிறவியா உனக்கு தொடர்ந்து துயரத்தை கொடுப்பதற்கும் காரணம் இந்த ரெண்டே தான் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. இவ்வாறு சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் இடையே பிறப்பு மற்றும் இறப்பு எனும் போக்குவரத்து நடக்கிறது. ஒருவன் தனது கர்மங்களின் பயனாக எண்ணற்ற பிறவிகளை எடுக்கிறான். ஐ திங்க் நான் இதோட ஸ்டாப் பண்றேன் இன்னைக்கு. ஸோ இந்த 140 ஆமா 140ல என்ன சொல்லியிருக்குன்னா, இவ்வாறு சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் இடையே பிறப்பு மற்றும் இறப்பு என்னும் போக்குவரத்து நடக்கிறது. ஒருவன் தனது கர்மங்களின் பயனாக எண்ணற்ற பிறவிகளை எடுக்கின்றான். இங்க கூட நீங்க பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிறதுன்னு எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, புண்ணிய கர்மாக்களை மட்டும் பண்ணாதான், தர்மங்கள் மட்டும் பண்ணாதான், நீங்க எல்லாம் அதர்மம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சொர்க்கம் கிடையாது. அதாவது கீழ்நிலை பிறப்புகள் லைக் மிருகங்களாகவும் பறவைகளாகவும் கூட நீங்க பிறப்பெடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அப்படின்றது தான் கீதையினுடைய சாரம். பட் எங்க நீங்க புண்ணிய கர்மாவே பண்ணிட்டு இருந்தா கூட நீ ஞானி ஆக முடியாதுல்ல, அது புண்ணியத்தை தானே சேர்த்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீ எங்க போவ? சொர்க்கத்துக்கு தானே போவே. புண்ணியம் கலியாத வரைக்கும் நீ பிரம்மஸ்வரூபத்தை உணர முடியாது. புண்ணியம் பாவம் இரண்டும் இல்லாமல் இருக்கின்ற இடம் தான் இந்த பிரம்மஸ்வரூபம். இப்போ புண்ணியத்தை சேர்த்து வச்சா அதுக்கேற்ற மாதிரி வேற ஒரு சொர்க்கத்துக்கு வேணா போவேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட மாட்டேன். பட் சொர்க்கம்ன்றதே ஒரு பெரிய கஷ்டம் அல்லவா? இது ஞானதேவர் விஷன். ஸோ சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் அல்லாடிக்கிட்டு இருப்பேன். புண்ணியம் தீர்ந்தவன் அங்கேருந்து தமான்னு ஒரு மிதிச்சு விட்டானா மறுபடியும் பூமிக்கு வருவானா. மறுபடியும் ஏங்கங்கள் யாகங்கள் அப்படி இப்படின்னு பயங்கரமா செல்ஃப் கண்ட்ரோல்ல இருந்து இந்த சொர்க்க பதவியை அடைகிறானா இப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான்னு திட்டிட்டு பாருங்க. ஸோ இந்த இடத்துல அதைத்தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவ்வாறு சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் இடையே பிறப்பு மற்றும் இறப்பு என்னும் போக்குவரத்து நடக்கிறது. ஒருவன் தனது கர்மங்களின் பயனாக எண்ணற்ற பிறவிகளை எடுக்கின்றான். சரியா? நான் சொன்ன மாதிரி இங்க புண்ணிய கர்மத்துக்கு மட்டுமே எடுத்துக்கோங்க. பாவ கர்மமா இருந்தா நீங்க சொர்க்கத்துக்கு கூட போறதில்லை. திருப்பி ஒரு மிருகமாக கூட பிறப்பதற்கு வழி இருக்கின்றது என்பதையும் இந்த ஓவியில நம்ம சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸோ 140யோடு இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்.